பிரைஸ் தி லார்ட். உங்களை ஒருவரையும் இந்த அதிகாலை வேளையிலே அன்புடன் பத நிகழ்ச்சிக்கான இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அந்த பெரிய தேவன், அந்த நல்ல தேவன், அந்த வல்ல தேவனே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தன்னை எவ்வளவு தூரம் தாழ்த்துகிறாரு. அப்படி தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான் என்பதையும் தானே உதாரணமாக எல்லாவற்றையும் செய்து காட்டுகிறார். கடைசியாக அந்த உலகத்துல இருந்து தேவன் பாருங்க, சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ராபோஜனத்தெல்லாம் ரெடி பண்றாரு. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் மத்தியிலே ஒரு சலசலப்பு. என்ன அப்படின்னா, நமக்குள்ள யார் அடுத்து பெரிய ஆளு? ஏன்னா அதுக்கு முன்னால தான் பாருங்க இயேசு லாசருவை எழுப்புறாரு. அதனால எல்லா இடங்களிலும் இயேசுக்கு மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக்கு, ஒரே பேரு புகழுன்னு அதிகமாயிருச்சு. அதனால குருத்தொலைகளெல்லாம் பிடிச்சிட்டு பவனி ஓசன்னான்னு சொல்லி மக்கள் பெருந்திரளான கூட்டமாக அவர் சைடில் எல்லாரும் வர்றாங்க. பரிசேயர்களுக்கு இதை பார்த்துட்டு ஒரே பொறாம, நம்ம எவ்வளோ பண்ணாலும் இயேசு பக்கம் தானே எல்லாரும் சேர்றாங்கன்னு சொல்லி. அப்போ எல்லாரும் நினைக்கிறாங்க, அடுத்து தாவீது போல இவர் தான் ஒரு ராஜாவை இந்த ரோமர்கள் கையிலேருந்து நம்மளை விடுவிக்க போறாரு போல அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஆனால் இவர் உண்மையிலே ராஜாதி ராஜா தான், கர்த்தாதி கர்த்தா தான். ஆனால் தாவீதை போல வரல. இவர் கழுதையின் மேலே ஏன் வந்தாரு? தான் என்னையே நான் இப்படி உங்களுக்காக என்ன பண்ண போறேன், கொடுக்க போறேன், என்னை தாழ்த்த போறேன். எந்த ராஜாவுமே பாருங்க சண்டை போட்டு செஞ்சு கத்தி எடுத்து செஞ்சு இப்படிதான் பண்ணுவாங்க. ஆனால் நான் இந்த ராஜா உங்களுக்காக என்னையே கொடுக்க வந்தேன், உங்களை சுமக்கும்படி வந்தேன், உங்களுக்காக சிலுவை சுமக்கும்படி வந்தேன் என்று சொல்லி அந்த அடையாளமாக தான் கழுதை எடுத்தார். இதே குதிரையில வர்றதுன்னா அது வேற, அது செகண்ட் கம்மிங்ல வருவார். ஹல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட அடுத்தவர்களுடைய பாரத்தை சுமக்கிற கழுதையை போல எல்லா விதமான உலகத்தினுடைய பாவங்களையும் சாபங்களையும் எல்லா பாரங்களையும் தரித்திரத்தையும் இல்லாமையும் வியாதிகளையும் நான் சுமந்து தீர்க்க போகிறேங்கிறது அடையாளமா வந்தார். எல்லாத்துக்கும் மேலே அங்கே இருக்கிற சீஷர்களுக்கு பாருங்க, நான் பெரிய அடுத்து இயேசு தாவீது மாதிரி ராஜாவாயிட்டாருன்னா அடுத்து நம்ம தான் பெரிய ஆள் போல, அதில் ஃபர்ஸ்ட் நீ இருப்பேன் நான் இருப்பேங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ இயேசு அவங்களுடைய சிந்தை அறிந்து முக்கியமான விஷயத்த சொல்லி காமிக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது இல்லைப்பா. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? தன்னை தாழ்த்துகிறவனை உயர்த்தப்படுவான். அப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு முன்னால் பாருங்கள், தன்னுடைய நார்மலாக போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அங்கீகள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சிம்பிளாக ஒரு டவல் மாதிரி கட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து சீஷர்களை உட்கார வச்சு காலை கழுவி அவர்களுக்கு காமிக்கிறாரு பாருங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை பேதுரு குறிப்பாக எங்கள் கால் நீ கழுவக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு என்ன சொல்கிறாரு பாருங்க பேதுரு. அதாவது யோவான் 13:8 பாருங்க, அதற்கு இயேசு பிரதித்திரமாக நான் உன்னை கழுவாட்டின இடத்துல உனக்கு பங்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ பேதுரு, இல்லை இல்லை என் தலையை கூட சேர்த்து கழுவுங்க, இல்லைப்பா குளித்தவன் காலை மட்டும் கழுவுனா போதும். இதெல்லாம் பாருங்க ஏன் அடையாளமா அதுக்கடுத்து போட்டிருக்கு பாருங்க 13 அதே இதுல, நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவுவதுண்டானா நீங்களும் ஒரு கால்களை ஒரு கழுவு கழுவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்ய முடியும். உங்களுக்கு மாதிரியை வைத்து போகிறேன். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினாலே இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. தேவனை போல நாமும் நம்மை தாழ்த்தும் பொழுது இது எப்படி வருது? இது அன்பு செய்ய வைக்குது. தேவன் அந்த கால் கழுவுற விஷயத்தின் மூலமா உங்களுக்கு என்ன காமிக்கிறாரு? உங்க பாவங்களை சாபங்களை எல்லாம் அப்படி நான் கழுவி சுத்திகரிக்க போறேன், உங்களுக்காக தன்னையே நான் தாழ்த்த போறேன், எவ்வளவாய் தாழ்த்த போறேன். நான் பாருங்க, ஒரு மனுஷனுடைய காலை பிடிக்கிறதுங்கிறது எவ்வளவு ஒரு சாதாரணமான ஒரு செயலுங்கிறது எல்லாருக்குமே ஈஸியா புரிகிற ஒன்று. அப்படிப்பட்ட விதத்திலேயே தன்னை அவர் தாழ்த்துறாரு. இன்னும் சொல்ல போனா நமக்காக பாதாளம் வரைக்கும் சென்று பாவமாகி சாபமாக எல்லா விதமான மோசங்களையும் சுமந்து தீர்த்து எல்லா விதமான அவமானம், அசிங்கம், நிந்தை, கேலி, கிண்டல், வலி, வேதனைகள் எல்லாம் சுமந்து தீர்த்து நமக்காக எல்லாவற்றையும் ஜெயித்து சிலுவையிலே வெற்றி பெற்றார் இல்லையா? அப்ப தேவன் அவரை தாழ்த்தினவரை உயர்த்தினாரா? அதே போல நீங்களும் தேவ அன்பை கொண்டு தேவன் எப்படி நமக்கு மன்னிக்கிறார், தேவன் எப்படி நமக்கு இரக்கம் காட்டுறாரு, தேவன் நமக்காக எவ்வளோ விஷயங்களை அனுசரிக்கிறார், விட்டு கொடுக்கிறாரு, மறுபடியும் நம்மளை நேசிக்கிறார், எவ்வளோ தவறுகள் இருந்தால் மறுபடியும் அதை மன்னித்து சுத்திகரித்து அவரை போல நம்மளை டே பை டே மாத்துறாரு, எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்றாரு, எவ்வளோ தூரம் நமக்காக எல்லாத்தையும் பண்றாரு. இதே அன்பை மற்றொருத்துல காட்ட வேண்டும். அப்ப நம்மளை தாழ்த்தும் பொழுதுதான் பாருங்க இந்த உலகத்துல தேவன் நம்ம மூலமா வெளிப்படுவாரு, ஆட்டோமேட்டிக்கா உயர்வு வரும். ஹல்லேலூயா. செபிக்கலாம். சோதரம் தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் என்னுடைய இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இப்பொழுது ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையை நீர் பெருகும்படி அவர்கள் சிறுகும்படி செய்து ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு நாமத்திலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.